அண்மை காலத்தில் தமிழகம் சந்தித்திராத மின்வெட்டு 2012 தீராத வடு என்றே சொல்லலாம். சென்னை மாநகரில் தினமும் 2 மணி நேரமும், மாநிலத்தின் பிற நகரங்களிலும் கிராமங்களிலும் 8 மணி நேரம் தொடங்கி 18 மணி நேரம் வரையிலும் நீடித்த மின்வெட்டு அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாகிவிட்டது. இதனால் தொழில்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. முடங்கி போன தொழிற்சாலைகளால் வேலை இழந்த தொழிலாளர்கள் அதிகம். தொழிற்சாலைகள் என்று பெரிய அளவில் மட்டுமல்லாமல் சிறு சிறு தொழில்களும் கூட மின்வெட்டால் நசிந்தன. தொழில்துறைக்கு தான் நம்ம பஸ் ஏறி வர்றோம், டெய்லி 30-40 செலவு பண்ணுறோம். அதுக்கு தகுந்த வேலை கூட செய்ய முடியல. எத்தனை மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது என்னாலும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நைட்டு வேலை பார்த்தா கூட 1 மணி நேரத்துக்கு 1 நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது. கொசு கடியில இருந்து வருமானங்கிறதே எங்களுக்கு இல்லை. இந்த அடிக்கடி மின்வெட்டு, திடீர் மின்வெட்டு இந்த காரணத்தினால ஓடிட்டு இருக்கிற நேரத்து நிற்கும் போது அந்த ஜாப்பு டேமேஜ் ஆகி போகுது. அந்த டூல் பிட்டு, ட்ரில்லு, பாலிஷ் டூல் இதெல்லாம் வந்து உடஞ்சி போகுது. மறுபடியும் அடுத்தது கரண்ட் வரும்போது அந்த ஜாப்பை செட் பண்ணுறக்கூடிய அந்த டூலை கிரைண்ட் பண்ணி மறுபடியும் மாட்டி பண்ணும்போது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கால அவகாசமும் தேவைப்படுதுங்க. அந்த காலத்தில் ஜாப்பும் கண்டமாகி போகுது, அடுத்த செட்டிங்கும் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் பொருள் இழப்பு அதிகப்படியாகுது, சம்பளமும் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. தொழில்கள் பாதிப்பு மட்டுமின்றி வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியாத அளவிற்கு திணறிய குடும்ப தலைவிகள், இரவு நேரத்தில் படிக்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர்கள், புழுங்கி தவித்த பச்சிளம் குழந்தைகள் முதல் வயோதிகர் வரை மின்வெட்டால் அவதிப்படாதவர்களே இல்லை. அதுக்கப்புறம் படிக்கலாம் வரும்போது கரண்ட் கட் ஆயிடுது. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது மிஸ் வந்து ஹோம்ஒர்க் செய்யணும்னு அடிக்கிறாங்க. தண்ணி இல்ல, பசங்க நிம்மதியா தூங்க முடியல. கொசு குட்டி வச்சா பசங்களுக்கு தேர மாட்டேங்குது. பசங்க 10th 12th எழுதுற பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பசங்க முறையானபடி படிக்க முடியல. 4 நாள் கரண்ட் இல்லைங்க. பிள்ளை குட்டியெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. நைட்ல எல்லாம் விடிய முழிச்சிருக்க வேண்டியதா இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் நின்று போகுது. டக்குன்னு நிக்குது, டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரல. அப்புறம் மொத்தம் ஃபுல்லாவும் வர மாட்டேங்குது. மத்தியானம் வரலாம். மின்வெட்டிற்காக வீதியில் இறங்கி மக்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் அதை குறைப்பதற்கான அரசின் முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருந்தன. தமிழகத்தில் நிலவும் மின் தட்டுப்பாட்டு பிரச்சனை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முற்றிலும் நீங்கிவிடும் என்றும், தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக்காமல் ஓயமாட்டேன் என்றும் ஒரு கட்டத்தில் முழங்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. என்னை பொறுத்தவரை தமிழக மக்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இத்தனை காலம் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் ஓராண்டு காலம் ஓராண்டு என்று கூட சொல்ல மாட்டேன், அடுத்த ஜூன் மாதம் வரை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். பேர் வித் மீ என்று கேட்கிறேன். சற்று பொறுமை காட்டுங்கள். படிப்படியாக இனிமேல் விரைவில் மின் நிலைமை சீரடையும், மின்வெட்டு சீரடையும். நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்துரைத்தபடி 2013ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். தமிழ்நாடு மீண்டும் ஒளிமயமான மாநிலமாக திகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.